அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குஜ்லி கடை இருக்குது. அந்த குஜ்லி கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ணாடி கிளாஸு, அப்புறம் நிறைய கப்பு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக அந்த நோன்பு வரப்போ தான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு, அப்புறம் கஞ்சி குடிக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கப்புலாம் இருக்கும். ஸோ நான் தேவையான அளவுக்கு இங்கே வந்து வாங்கிக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஊறுகாய் போடுறதுக்காண்டி ஒரு கண்ணாடி ஜார் வாங்கலான்னு வந்திருந்தேன். பெரிய பாட்டில் கிடச்சிது, அதையும் வாங்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பால் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலும் வாங்கிக்கிட்டேன். இந்த லெமன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்த லெமன் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஊறுகாய் போட்டு வைக்கிற பாட்டிலும் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வெயிலில் காய வச்சு வச்சுக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக ஜலிச்சிரும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் வந்து லெமன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கல் உப்பு, ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அடை ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வாங்கிட்டு வந்த லெமன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கணும். அப்போ வந்து ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கல் உப்பு தேவைப்படும். இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். லெமன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா லெமனையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா 2 கீறி வச்சுட்டு, கல் உப்பு வந்து அந்த லெமன்லேயும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாலையும் நிறைய எடுத்து வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உப்பு சேர்க்கமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா லெமன் வந்து நல்லா ஊறி வரும். ஊறுகாயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துட்டேன். கண்ணாடி பாட்டில் வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சி வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். பிழிஞ்சிட்டு மீதி இருக்கிற இந்த கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து வெயிலில் வைக்கணும். ஒரு வாரம் 10 நாள் வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி அதுக்கு மேலே மூடி வச்சு மூடிட்டேன். இப்போ இது வந்து ஒரு வாரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் மாறி வந்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட ஒரு 2 வாரம் அப்படி வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த லெமனுடைய கலரே பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறிடும். டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் செஞ்சு கொடுத்துருந்தேன். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்திருந்தது. அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி லெமன் வாங்கி நான் வந்து ஊறுகாய் அடை மாதிரி போட்டுட்டேன். ஸோ இது அப்படியே 1 மாதம் வச்சுட்டோம் அப்படின்னா கலர் இன்னும் மாறிடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமுஅலைக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டிலேயே பூண்டு தேன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பூண்டு மட்டும் இல்லை, இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இது எப்படி பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கப் பூண்டு, 1/4 கப் வந்து இஞ்சி, 2யும் தொலி உரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கடாயில் ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துட்டு தேன் ஊற்றிட்டேன். தேன் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த இஞ்சி பூண்டு 2யும் தொடுற அளவுக்கு தேன் கரெக்டாக ஊற்றிட்டு ஒரு வாரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு வாரம் வச்சுட்டேன். நல்லாவே ஊறிட்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எதுக்காக நான் வதக்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சூடாக வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.